Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற தீபாவளிக்கு முதல் ஸ்வீட் ரெசிபியா பாரம்பரிய முறைப்படி அதிரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அது வந்து 1 கிலோ அரிசியை வச்சிட்டு அதிரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதிரசம் அப்படினாலே நிறைய பேர் செய்யிறதுக்கு வந்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம கிடைக்கிற அரிசியை வச்சு அதே மாதிரி கிடைக்கிற வெல்லத்தையும் வச்சு ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல அதிரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் அதே மாதிரி நிறைய டிப்ஸோட இந்த வீடியோ வந்து நான் எடுத்துர்க்கறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படினா பிகினர்ஸா இருக்கிறவங்க கூட அதிரசத்தை ரொம்ப ஒரு ஈஸியா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு முடிச்சிரலாம். சப்போஸ் சில மிஸ்டேக் வந்து அதிரசம் பண்றப்ப நடக்கிறது வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நடந்தப்ப அதை வந்து அந்த மாவை எப்படி சரி பண்ணி அதிரசம் சுடலாம் அப்படிங்கறதையும் எண்ணெயில பொரிக்க போறதுக்கு முன்னாடி நான் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அதிரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அதிரசம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மாவு வந்து அரைக்கணும். ஈர அரிசி மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பச்சரிசியை நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி பச்சரிசியை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். பச்சரிசியிலே 2 விதமான அரிசி இருக்குது. ஒன்று மாவு பச்சரிசி, அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி பச்சரிசி அப்படின்னு 2 இருக்குது. இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து அதிரசம் சுடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசியில் தான் சுடுவாங்க. மாவு பச்சரிசிங்கிறது நல்லா இட்லி அரிசி மாதிரி குண்டு குண்டுன்னு நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இந்த அரிசி தான் இது. இதில் தான் பொதுவாக நம்ம ஊரில் அதிரசம் முறுக்கு எல்லா பலகாரமுமே செய்வாங்க. இது வந்து செய்கிறப்ப உங்களுக்கு மாவு வந்து நிறைய காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாவு பச்சரிசி கிடைக்காது. அதுக்கு பதிலாக பொன்னி பச்சரிசியோ சோனா மசூரி அரிசி அப்படிங்கிற அரிசி தான் கிடைக்கும். இந்த அரிசியிலையும் நீங்கள் வந்து அதிரசம் சுடலாம். சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னி பச்சரிசிக்கும் மாவு பச்சரிசிக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். பொன்னி பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் மாவு பச்சரிசி உங்களுக்கு நிறையாவே மாவு காணும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து பொன்னி பச்சரிசியை வச்சு தான் இன்றைக்கி அதிரசம் சுட போகிறேன். இதே அளவை வச்சு நீங்கள் மாவு பச்சரிசிக்கும் அதிரசம் சுடலாம். அதுக்கும் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அளவுகளோட டிப்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பொன்னி பச்சரிசியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அதிரசம் சுட போகிறோம். 1 கிலோ அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 4.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் அரிசி வந்து நான் எடுத்துருக்கிறேன். மாவு பச்சரிசினாலும் இதே அளவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை கரெக்டாக 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். அரிசி பச்சரிசி வந்து உங்களுக்கு சட்டுன்னு ஊறி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நல்லா ஊறி இந்த அளவுக்கு வந்துருச்சு. எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா குருணையாக வரும். அந்த அளவுக்கு ஊறுனா போதும். இப்போ இதிலேருந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துடலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய வடிகட்டியோ அப்படி இல்லைன்னா சல்லடை வச்சுருப்போம் இல்லையா, சல்லடையில் வந்து தண்ணியை ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வடிய விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து வடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நிழலில் உணர்த்தி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து டைனிங் டேபிள்லையோ இல்லை கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ நல்ல ஒரு சுத்தமான துணியை வந்து விரிச்சிட்டு அரிசியை வந்து பரவலாக இந்த மாதிரி காய வச்சுடுங்க. இது காயறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நிழல்லே உணர்த்தினா போதும். கட்டாயமாக வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது. இது வந்து டக்குன்னு உங்களுக்கு காஞ்சி வந்துடும். இப்போ அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து காஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கையில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கையில் ஒட்டணும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு மாவு வந்து கெட்டிப்படும். இந்த மாதிரி ஈரமாக இருக்கிறப்பயே நீங்கள் நிறைய அரைக்கிறதுனால ஈர அரிசி அரைக்கிற மில்லில் கொடுத்து நீங்கள் ரவை மாதிரி அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் எப்படி அரைக்கணுங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு நல்ல ஒரு பெரிய மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அதாவது நான் பெரிய ஜார்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு முதல்ல அரிசியை போட்டுட்டு இதில் அரைக்கிற பக்குவம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவை இருக்கு இல்லையா, பாம்பே ரவை, அது மாதிரி நரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அப்போ அதிரசத்தோட டெக்ஸ்சர் வந்து சரியாக வராது. இப்போ இந்த அரைச்ச மாவை வந்து நம்ம சலிச்சுக்கணும். அது சலிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்லடையில் 3 தட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து ஒன்று ரொம்ப சன்னமாக இருக்கும், ஒன்று வந்து நல்லா பெருசாக ஒட்டையாக இருக்கும். அதில் மீடியமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது சலிச்சா அப்படின்னா ரவை மாதிரி உங்களுக்கு சலிக்கிற மாதிரி இந்த 2வது தட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அதிரசத்தோட டெக்ஸ்சர் உங்களுக்கு சரியாக வரும்.
இப்போ அரைச்ச மாவுலன்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கிறப்போ 1-2 நமக்கு அரிசி வந்து நிற்கும். அது வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் சரி, அது ஈரமாக இருக்கிறப்ப ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தடவை அரைச்சதில் சலிச்சதுக்கப்புறம் கப்பியில் பாருங்கள் எவ்வளோ அரிசி இருக்குன்னு. இப்போ இந்த கப்பியை வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். திரும்ப அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியோடைய இந்த கப்பியையும் போட்டு அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த அளவுக்கு மட்டும் கப்பி சேர்ந்துருக்கு. இதை வந்து கொஞ்சமாக போட்டு அரைக்க முடியாதனால இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அரைச்ச மாவை இதே தட்டிலே நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பாகு காய்ச்சறதுக்குள்ளே இது வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து பாகு கலக்கிறப்ப கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் இதை நீங்கள் மில்லில் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வாளியிலேயே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நல்லா குறுகலாக இல்லை ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் வந்து ஏர் கேப்பே இல்லாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். அப்போ வந்து உள்ளே இருக்கிற ஈரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு இருக்கும், காயாது சட்டுன்னு உங்களுக்கு மாவு. இப்போ இது வந்து டைட்டாக மூடி இருந்துச்சு அப்படின்னா மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்து எனக்கு மூடி இல்லாதனால மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன். இப்போ இந்த மாவை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாகு வெல்லம் வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல பாகு வெல்லம் கிடைக்காது, சாதாரண வெல்லம் தான் இருக்குன்னா நீங்கள் அது கூட நல்லா பொடிச்சிட்டு 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாத பட்சத்தில் இப்போ கடைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் இந்த மாதிரி பொடிச்சே விற்கிது, ஜாகரி பவுடர்னு. இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து வெல்லம் நல்லா கலராக இருக்கிறதா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிரசம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பரான கலராக இருக்கும். அவ்வளோதான். இதே அளவு 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடிச்ச வெல்லத்தோட அளவு மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக 1-2 இருக்கிறதுனால 4.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நல்லா பொடிச்ச வெல்லமாக எடுத்திங்கன்னா 4 கப்பே தாராளமாக போதும். இது வந்து பொன்னி பச்சரிசிக்கும் பொருந்தும், கூடவே பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசிக்கும் சரியாக இருக்கும். ஏன்னா வந்து நான் வெல்லம் கொஞ்சம் கூட தான் போட்டு பாகு காய்ச்ச போகிறேன். டக்குன்னு உங்களுக்கு வெள்ளைப்பாகு பத்தலை அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாது. மிச்சம் இருந்தால் கூட நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு செய்கிறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாகு காய்ச்சறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி வந்து அதிகமாக தான் சேர்க்கணும். இப்போ அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாகும் வந்து நல்லா வெந்து வரணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ தீயை மிதமாக வச்சு முதல்ல வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து தூசு மண் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த வடித்த வெல்லத்தை வந்து இந்த பாத்திரத்தை கழுவிட்டு நீங்கள் அதே பாத்திரத்தில் திரும்ப சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி அதுலேயும் பார்த்திங்கன்னா கல் மண் இருக்கும். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இப்போ பாகு காய்ச்ச போகிறோம். ரொம்ப அதிக தீயில் பாகு காய்ச்சக்கூடாது. இப்போ இது பாகு பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு தட்டுலேயோ இல்லை பவுல்லையோ தண்ணி வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாகு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நிமிஷமாக நல்லா வந்துருச்சு. இதை வந்து நான் செக் பண்ண போகிறேன். செக் பண்ணுறது விதம்னு பார்த்திங்கன்னா ஒரு தடவையும் நீங்கள் பாகு செக் பண்ணுறப்ப அதோட அடுப்பு அதை வந்து சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ கொஞ்சம் போல் பாகு எடுத்து தண்ணியில் சேர்த்து பாருங்கள். தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 2 செகண்டில் எடுத்து பாருங்கள். ஒரே இடத்துல நிற்கணும், கரையக்கூடாது. கையில் எடுத்தால் உருண்டையெல்லாம் உருட்டணும்னு அவசியம் கிடையாது. கையில் வந்து எடுக்க வரணும். இப்போ என்னால் வந்து எடுக்க முடியல, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் பாகு எடுத்து தண்ணியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து இதை வந்து எடுத்து பாருங்கள். எல்லாத்தையும் ஒரே இடத்துல குவிக்க வச்சோம் அப்படின்னா கரையாமல் ஒரே இடத்துல வருது. இப்போ இதையே வந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு கையில் எடுத்து பாருங்களேன். உங்களுக்கு வந்து கையில் அந்த பாகு எடுக்க வரணும், உருட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம நிறைய குவான்டிட்டி செய்கிறப்ப நீங்கள் எடுத்து உருட்டுற அளவுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கிளறப்ப அதே பாத்திரத்தில் வச்சுருப்போம் இல்லையா, அப்போ வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு போயிடும். அதனால தான் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, இப்போ இதிலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, தோலை சீவிட்டு பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க.
கூடவே வந்து இது இனிப்பு அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு உப்பு கட்டாயம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பாகை வந்து நம்ம மாவில் ஊற்றி கிளற போகிறோம். அதுக்கு வந்து மாவை மொத்தமாக எடுத்து நீங்கள் ஊற்றிட வேண்டாம். மாவை வந்து 3/4 பங்கு மட்டும் எந்த பாத்திரத்தில் ஊற வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாவை மாற்றிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த பாகை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எடுத்தோடனே முழுசாகவும் பாகு சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து கலந்து விடணும். அந்த மாவில் ஈரம் இருக்கிறதுனாலையும் அந்த பாகு தண்ணியாக சூடாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு கட்டாயம் கெட்டிப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா அளவு கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கிளறி வச்சுருக்கிறேன். இப்போ திரும்ப வந்து கொஞ்சம் போல் பாகை போட்டுட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவையும் போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, டக்குன்னு உங்களுக்கு வந்து மாவு சம்டைம்ஸ் பத்தாமல் போயிடும், இல்லை பாகு அதிகமாக போயிடும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் போட்டு கலந்ததுக்கப்புறமா இந்த திக்னஸில் இருந்துச்சு அப்படின்னா, சில பேர் வந்து தீபாவளிக்கு நோன்பு எடுப்பீங்க. அவங்க வந்து மாவை வந்து புளிக்க விடாமல் ஒரு 2-3 மணி நேரத்துலேயே அதிரசம் சுடுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் சுட சரியாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் கழித்து தான் நான் அதிரசம் சுட போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் பாகு ஊற்றி கலரிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்காக வச்சு நம்ம ஊற விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்து இந்த அளவுக்கு இருக்கணும். மிச்ச பாகு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. நான் பொன்னி பச்சரிசி அப்படிங்கிறனால பாகு மிச்சமாக இருக்குது. இதுவே நீங்கள் மாவு பச்சரிசியில் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாவுக்கு இந்த பண்ணியிருக்கிற பாகு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பணியாரத்துக்கோ இல்லை வந்து பாயாசத்துக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு தடவை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி ஒரு நாள் கழித்து நம்ம வந்து அதிரசம் சுடுறதுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப கெட்டிப்படாது, கரெக்டாக இருக்கும். மாவு வந்து உங்களுக்கு பிரியவும் பிரியாது. இப்போ இந்த மாவை வந்து மூடி வச்சுட்டு வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியிலேயே குறைஞ்சது ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வச்சுருங்க. நல்லா வந்து மாவு ஈறுகளாகி உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல் நாள் நைட்டு வந்து செஞ்சு வச்சேன். ஒரு நாள் நைட்டு, அடுத்த நைட்டு காலையில் இப்போ வந்து அதிரசம் சுட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரமாக மாவு வந்து பாகில் ஊறியிருக்கு. எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ குழகுழப்பாக எடுத்து வச்சோம், இப்போ மாவு எவ்வளோ ஊறி நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து அதிரசம் செய்கிறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி டெக்ஸ்சரும் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ எடுத்து உருட்டி பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு பக்குவம் சரியாக இருக்குது. இப்போ இந்த மாவு செய்ய போகிறதுக்கு முன்னாடி எல்லா மாவையும் சுற்றி கலந்து விட்டுருங்க. ஏன்னா மேலே சம்டைம்ஸ் குழகுழப்பாகவும் உள்ளே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கலந்த மாவை வந்து அதிரசம் சுடுறதுக்கு கையில் வந்து நெய், உருக்கின நெய்யோ இல்லை எண்ணெயோ எடுத்து தடவிக்கோங்க. எந்த சைஸில் மாவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ உருட்டின மாவை வந்து வாழை இலையில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் மேலே ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே ஒரு வட்டாவோ இல்லை ஒரு தட்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஈவனாக. நான் வந்து அதிரசம் இந்த சைஸில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் தட்டக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அது உங்களுக்கு வேகிறப்ப நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும், அப்பம் பொங்கி வர மாதிரி. இப்போ வேணும்னா இதில் நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம். நான் எங்கள் ஊர் பக்கம் வந்து அந்த ஓட்டை போட்டு அதிரசம் சுடுறது பழக்கம் கிடையாது. இப்போ அதிரசம் சுடுறதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப காய்ச்சல் சூட்டில் இருக்கக்கூடாது. ஓரளவு காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் மாவை எடுத்து போட்டு பாருங்கள். இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். மாவு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அதிரசம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா பிரிய ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம மாவை சரி பண்ணணும் இல்லையா, அதனால் எப்போதுமே அதிரசம் சுடுறப்ப ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டு பாருங்கள். அது கரையாமல் ஒரே இடத்துல இந்த மாதிரி நின்றுச்சுன்னா நம்மளோட மாவோட பக்குவம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து எடுத்து அதிரசம்லாம் சுட ஆரம்பிக்கலாம். இப்போ அதிரசம் மாவு ரெடியானதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் மாவை. அந்த மாவு எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா பிரிஞ்சுது, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக போகிறப்ப உடையுது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாகை ஸ்டேஜ்லேயே எடுத்துருக்கணும். உங்களோட மாவு வந்து தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மாவை வந்து நீங்கள் திரும்ப ஒரு நாள், அதாவது இன்னொரு ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தன்னால் வந்து அரிசி மாவு எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு கெட்டியாக போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அப்பயும் சரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, வீட்டில் என்ன அரிசி மாவு வச்சுருக்கோமோ அந்த அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு
அந்த சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு அதிரசம் போட்டு பாருங்கள். நல்லா வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நம்ம மாவு சரி பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு அந்த 30 மணி நேரம் மாவை வச்சுட்டு எடுக்கிறோம் இல்லையா, அந்த சமயம் மாவு வந்து நல்லா கல் மாதிரி கெட்டியாக போயிடும். அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து சால்வ் பண்ணிடலாம். அந்த சமயத்தில் நான் பாகு என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாகை வந்து லைட்டாக வெதுன்னு காய்ச்சிட்டு அதில் கலந்துக்கோங்க. அதுவும் என்கிட்ட பாகு இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக தண்ணியை வந்து வெதுன்னு ஆக்கிட்டு மேலே கொஞ்சமாக தெளிச்சிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை கொண்டாந்ததுக்கப்புறமா அதிரசம் சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வரும். இது இல்லாமல் என்னால் வந்து மாவை சரி பண்ணவே முடியல, நிறைய மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கோமதி கிச்சன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ அப்படி இல்லைனா நம்மளோட இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க மிச்சம் இருக்க அதிரசத்தெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த எண்ணெயில் நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். இது வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மிதமான தீயிலே தான் வேகணும். இது வேகிறது ஒரு சைடு வெந்து நல்லா அப்பம் மாதிரி புசுன்னு எந்திரிச்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் போல் எண்ணெயை வந்து மேலே வந்து தெளித்து விட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற பக்கமும் லைட்டாக வெந்துடும். இப்போ ஒரு நிமிஷம் வந்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அந்த சைடும் ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். இது ரொம்ப வந்து மொறுமொறுப்பாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அதிரசம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக போயிடும் ஆறுனதுக்கப்புறமா. இப்போ 2 சைடும் நல்லா இந்த அளவுக்கு செவக்க ஒரு நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேகும்பாங்க. அதனால தான் இதை வந்து மொறுமொறுப்பாக எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு கரண்டியை வச்சு லைட்டாக இருக்கிற எண்ணெயை மட்டும் எடுத்துடுங்க. சுத்தமாக புழிஞ்சு எடுத்துட வேண்டாம். அப்போ வந்து நாள் பட இருக்கிறப்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால தான் இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 5 அதிரசம் வந்து பொரித்து எடுத்துட்டேன். தட்டில் பார்த்திங்கன்னா பரவலாக வச்சுருக்கிறேன். அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா சூட்டில் ஒன்றோட ஒன்று ஒட்டி போயிடும். அப்புறம் எடுக்கிறப்ப பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணின அதிரசம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 56 அதிரசம் இந்த சைஸில் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிறிஸ்பியாக எடுக்கல, சாஃப்டாக எடுத்துருக்கிறேன். இது 2 நாள் கழித்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த அதிரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.